கும்பராசியை பொறுத்தளவுக்கு துன்பங்கள் எல்லாம் ஒளிந்து அதிர்ஷ்ட பிம்பங்கள் ஆரம்பமாகக்கூடிய ஆண்டாக 2026 அமையப் போகுது. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்கக்கூடியது. சகோதர சகோதரி வகையில் சந்தோஷமான சுப செய்தி கிடைக்கிறது. கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுபகாரியங்களை நடத்தி காட்டுறோம் அப்படிங்கிறத விட ஒரு சில சுபகாரியங்களுக்கு தலைமை ஏற்கக்கூடிய தலைமை பதவி கிடைக்கக்கூடிய பக்குவம் கிடைக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய குடும்பத்தை விட அடுத்த குடும்பத்துக்கு பஞ்சாயத்து பேசக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். கும்பராசிக்காரங்க கடைசி 5 வருஷமாகவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இவங்க படுற கஷ்டத்துக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு துன்பம் இவங்களுக்கு ஆட்டி படைச்சிட்டு இருந்திருக்கு. இப்போ இவங்களுக்கு ஜென்மசனியும் விளையிடுச்சு. ஆனால் குரு பகவானும் 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார். அதனால் இந்த வருஷ தொடக்கமே இவங்களுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இது வரைக்கும் ஏதாவது சர்ஜரி பண்ணணுன்ற அளவுக்கு பெரிய ப்ராப்ளம் இருந்தால் கூட அதெல்லாம் தேவையில்லை. சும்மா மாத்திரை சாப்பிட்டாலே சரியாயிடுங்கிற அளவுக்கு இவங்களுக்கு டைம் சூப்பராக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இந்த நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு வருஷத்தோட தொடக்கத்திலே வந்துடும். இவங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அதிகமாக பண்ணாக்கா அது பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும். ஏன்னா அப்போ குரு 6ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. அதனால் ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்துட்டாலே கும்பராசிக்காரங்களுக்கு 2026 ரொம்ப ஒரு சூப்பரான வருஷங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். இன்னையிலிருந்தே கும்பராசிக்காரங்களுக்கு யோகம் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா வருஷம் பிறக்கும் பொழுதே லாபஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள். போன வருஷம் எப்படி இருந்தது? வாழ்க்கையை எந்த வகையிலுமே அனுபவிக்க முடியாமல் ஒரு மாதிரி இருந்தாங்க. ஆனால் இந்த வருடம் இன்னையிலேருந்தே அவங்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு அருமையான காலகட்டங்கள். உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் வலுத்திருக்கிறாரு. கும்பராசிக்காரங்களுக்கு மீனத்தில் சனி பகவான் இருக்கிறது, 2ஆம் இடத்துல இருக்கிறது பெரியது. அடுத்து சனி பகவான் போகும்போது எல்லாம் கொட்டி கொடுத்துட்டு போவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இப்போ பாதச்சனி விலகக்கூடிய காலகட்டம். அதனால் இந்த வருஷத்தில் அவர் நிறையா கொட்டி கொடுக்க போகிறாரு. சாதாரணமாக இருந்தவங்கள்லாம் ஒரு பெரிய தொழிலதிபராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மனசு குளிரும், நோய் நொடி உபாதைகள்லாம் விலகி நல்ல ஒரு ஆரோக்கியம், அழகு, ஒரு சந்தோஷமாக இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த ஒரு இடத்துல இருப்பாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு எல்லா லெவல்லையும் இறக்கம் இது எல்லாம் இந்த வருஷத்துலேருந்து அப்படியே மாறப்போகுது. சுப கடன்கள் ஏற்படும். நல்லது தான், சுப கடன்கள் தப்பில்லை. சிலருக்கு வேலை மாற்றம், ஏற்கனவே இருந்ததை விட ஒரு நல்ல வேலை, பதவி உயர்வு, சம்பள உயர்வுன்ற மாதிரி வயதிற்கு ஏற்றாற்போல் கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஏற்கனவே 4-5 வருஷமாக கஷ்டம் இருந்தவங்க எல்லாருக்குமே அந்த கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்குது. ஸ்ரீ ஆஞ்சநேய வழிபாடு அவங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் நல்லா கை கொடுக்கும். ஆஞ்சநேய பெருமான் அவரை அப்படியே பிடிச்சிக்கிட்டா நல்ல ஒரு மாதிரியான முன்னேற்றமுள்ள ஒரு ஆண்டாகவே இந்த ஆண்டை கண்டிப்பாக சொல்லலாம்.